ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். ஆ இந்த சிறுவர் மலர், வாரமலர் இந்த மாதிரியெல்லாம் புக்ஸ்ல நெறைய சிறுகதைகள் வரும் இல்லையா? அந்த மாரி நான் இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு படிச்சேன். அத உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். அந்த ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஊர்ல எப்பவும் இப்படித்தானே ஆரம்பிப்பாங்க. அதே மாரி நம்மளும் ஆரம்பிப்போம். ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தாங்க. அவர் பேரு ராகவ். அவருக்கு ஒய்ஃப் அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க இருந்தாங்க. அவரு ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்பட்டு ஃபேமிலி அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு மாரி நார்மலான ஃபேமிலி தான். இருந்தாலும் பணம் நெறைய சம்பாரிக்கணும் அப்படிங்கிற ஆசையில பணம் பணம்னு சொல்லி அது பின்னாடியே ஓடிட்டு ஃபேமிலிய நல்லா பாத்துக்கவே கிடையாது. அதாவது எப்படி சொல்றது? அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, பணம் குடுத்தா போதும். ஏதாவது வேணும் அப்படின்னு ஒய்ஃப் கேட்டாலும், இந்த அமௌண்ட் இத குடுத்து இத வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஆ இங்க வாங்க, அங்க வாங்க, கோயிலுக்கு வாங்க, ஃபங்ஷனுக்கு வாங்க, எங்க கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுங்க, குழந்தைங்க கூட விளையாடுங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொன்னா கூட, நான் தான் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்றேனே! எப்பலாம் கேட்கிறீங்களோ, அப்பலாம் நான் பணம் குடுக்குறேன். உங்களுக்காக தானே உழைக்கிறேன். அதாவது அ எல்லா ஹஸ்பண்ட்ஸும் சரி, இல்ல ஒய்ஃப் சரி, வேலைக்கு யார் போறீங்களோ, அவங்க வந்து கரெக்ட்டா சொல்ற ஒரே டயலாக் வந்து உங்களுக்காக தானே, உங்களுக்காக தானே, இப்படிதான் நீங்க சொல்றீங்க. அந்த டயலாக் தான் நம்ம ராகவ் சாரும் சொல்லியிருக்காரு. உங்களுக்காக தானே உழைக்கிறேன். நீங்க கேட்கும்போதெல்லாம் நான் காசு குடுக்குறேன்ல. இதுக்கு மேல என்ன? நான் இருக்கணும்னு என்ன இருக்கு? நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அது போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனா, உண்மையான சந்தோஷம் பணம் வேணும் தான், சம்பாதிக்கணும் தான். அதுக்காக ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் இல்ல இல்லையா? எப்ப பார்த்தாலும் தொழில், தொழில், தொழில்னு மிஷின் மாரி அதே லைஃப்ல இருக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு சின்ன சின்ன சந்தோஷம். நம்ம குழந்தைங்க கூட விளையாடுறது, நம்ம குழந்தைங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அது எவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் அவ்ளோ அழகா இருக்கும். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற அந்த விஷயமே அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, உங்களோட வேலையில இருக்க அந்த பளு, அந்த ஸ்ட்ரெஸ் கூட வந்து உங்களுக்கு பாதிக்கு பாதியா குறையும். ஒரு கொஞ்ச நேரம் வந்து அந்த குழந்தைங்களோட சரி, இல்ல உங்க ஃபேமிலியோட, அப்படி இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த வந்து ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு 1 ஹவராவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. அந்த 1 ஹவர் வந்து நீங்க வேற ஒரு உலகத்துல இருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து நான் வந்து உணர்ந்தத நான் சொல்றேன். அந்த மாதிரி சொல்றேன். ஸோ நீங்க அவங்க ஒய்ஃப் எவ்வளோ தடவ கேட்டிருந்தாலுமே, அதெல்லாம் வந்து அவரு பண்ணாம, அவர் பாட்டுல அவர் வேலைக்கு காலையில சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிருவாரு. நைட் எப்பவும் போல வீட்டுக்கு வந்துருவாரு. இப்படியே ரொட்டீனா போயிட்டு இருந்துச்சு. பசங்களும் குழந்தையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க படிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாண வயசும் ஆயிடுச்சு. எல்லாரும் எல்லாரும் "அப்பாடா! ராகவிக்கு கல்யாணமா?" அப்படின்ற அளவுக்கு செம்மையா கல்யாணம் பண்ணி வச்சாரு. 2 பசங்களுக்குமே ஒரு பெரிய இடத்துல இருந்து பொண்ணு எடுத்து, நல்லா சீரும் சிறப்புமா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதே மாரி அந்த 2 பேருக்குமே தனித்தனி தொழில் ஆரம்பிச்சு குடுத்தாரு. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அந்த பணத்தினால ரெடி பண்ணி குடுத்துட்டாரு. இததான் அவருக்கு சந்தோஷம்னு கூட அவர் நெறைய தடவ நெனச்சிருக்காரு. ஆனா, உண்மையான சந்தோஷம் என்னன்னு அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கூட அவர் இருந்தாரு. அப்பவுமே அவரோட தொழில அவர் தான் நடத்துனாரு. ஏன்னா 2 பசங்களுக்கும் தனித்தனியா ஒரு தொழில் வச்சு குடுத்துட்டாங்க. அந்தந்த தொழில அவங்க பாத்துக்கிறாங்க. அவரோட தொழில அவர் பாக்கணும் இல்லையா? சோ, அவரோட தொழில அவர் பாத்துக்கிட்டு இருந்தாரு. இது ஒரு கட்டத்துக்கு மேல எவ்வளவுதான் வந்து நம்ம ஓடுனாலும், நம்ம வயசு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாரி ராகவ் சாருக்கும் வயசுக்கு போன காலம் வந்துச்சு. அவர் பெட்ல படுக்கிற காலமும் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருந்தாரு. அப்போதான் அப்பதான் டாக்டர் கிட்ட கேட்டாராம், "எவ்ளோ செலவானாலும் பரவால்ல. எனக்கு ஒரே ஒரு நேரம் அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் மட்டும் என்னோட சாவ தள்ளி போட முடியுமா? என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிரிச்சு பேசிக்கிறேன்னு" சொன்னாராம். பாத்தீங்களா? அதாவது அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாராம், "நீங்க எவ்ளோ செலவு பண்ணாலும் கடந்து போன நேரத்த திருப்பி கொண்டு வர முடியாது. இதுதான் உங்க விதி. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லி சொன்னாராம். வேதனையோட, ரொம்ப ரொம்ப வேதனையோட அவரோட கடைசி நிமிடங்கள்
முடிஞ்சது. அதாவது நம்ம கூட இருக்கும்போதே வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கைய வாழ்ந்துருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம கடைசி காலத்துல, ச்சே! இப்படி வாழவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறதே பெரிய கஷ்டம். என்னங்க பெரிய பணம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பணம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் பணம் முக்கியம் தான். அத விட நம்ம ஃபேமிலியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸும் முக்கியமா நம்ம சந்தோஷம் முக்கியம். பணத்து பின்னாடி போறது தான் சந்தோஷம்னு நினைக்காதீங்க. ஃபேமிலி கூட இருக்கிறதும் சரி, அந்த காலங்கள திருப்பி அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்வீட் மெமரீஸ உண்டாக்குறதும் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் தான். அத எல்லாருமே வந்து கண்டிப்பா அனுபவிங்க. இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தான். ராகவ் சார் மாரி நீங்களும் ஆயிராதீங்க. என்னைக்குமே பணம் சம்பாரிங்க. தொழில்ல நல்லா முன்னேறுங்க. அதே மாரி ஃபேமிலிக்கும் சப்போர்ட்டா இருங்க. ஒ தொழில்ல இருக்கிற பிரஷர ஃபேமிலில கொண்டு வந்து விடாதீங்க. ஃபேமிலில இருக்கிற சந்தோஷத்த ஃபேமிலில அப்படியே தக்க வச்சுக்கோங்க. அதுதான் மனசுக்கும், உடம்புக்கும், உங்க வாழ்க்கைக்கும், உங்க தொழிலுக்கும் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.